பாண்டியரை பாட்டுக்கு உற்சாக மிகுதியில் கைத்தட்டி ரசித்த பிரேமலதா. 2026இல் மக்கள் விரும்பும் கூட்டணி, அமைச்சரவையில் தேமுதிகவுக்கு அங்கம். செங்கோட்டையன் குறித்து கருத்து கூற முடியாது. எங்கள் கட்சியில் இதுபோல் பல தடவை நடந்துள்ளது. மக்கள் விரும்பினால் சூலூர் தொகுதியில் போட்டி என்று பிரேமலதா பேட்டியளித்தார். தேமுதிக சார்பில் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் நடைபெற்ற கேப்டன் ரத யாத்திரையில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கழக பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சூலூர் அரசு மருத்துவமனையில் இருந்து சீரணி கலையரங்கம் வரை நடைபெற்ற இந்த ரத யாத்திரை நிறைவடைந்ததும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அப்போது மேடைக்கு வந்த பிரேமலதா விஜயகாந்த் நடித்த திரைப்பட பாடலான பாண்டியரை ஒலித்ததை கேட்டு உற்சாக மிகுதியில் தொண்டர்களுடன் இணைந்து கைத்தட்டி பாடலை ரசித்தார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும் என்றும், கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதில் தேமுதிக அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் ஆட்சியாக அது அமையும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜய் கட்சிக்கு சென்றது குறித்த கேள்விக்கு, அது குறித்து கருத்து எதுவும் தெரிவிக்க முடியாது. இதுபோன்ற நிகழ்வு தேமுதிக முதல் முறையாக போட்டியிட்ட போது சூலூரில் வெற்றி பெற்ற போதும் நடந்துள்ளது என்று பதிலளித்தார். சூலூர் தொகுதியில் பிரேமலதா நிற்பாரா என்ற கேள்விக்கு, கூட்டணி முடிவு செய்த பிறகு யார் நிற்கிறார்கள் என்று முடிவெடுக்க முடியும். மக்கள் விரும்பினால் இந்த தொகுதியில் போட்டியிடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார்.